5 வருஷமா அளவு போடுறோம். வருஷம் நாங்கள் என்ன வேண்டிக்கிறோமோ அதை எங்களுக்கு இந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. நாங்கள் இதே ஊரில் தான் பிறந்திருக்கோம், இதே ஊரில் தான் கல்யாணம் பண்ணி எல்லாம் இதே ஊரில் தான் இருக்கோம். நாங்கள் அவங்கள்ட்ட மடியேந்தி கேட்குறோம், எங்கள் உடம்பை வருத்திக்கிறோம், அதுக்கு தகுந்த பதில அவங்களும் கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு எந்த குறையும் அவங்களும் வச்சதில்லை. அதனால நாங்கள் எந்த குறையும் அந்த அம்மாவுக்கு வைக்க மாட்டோம். எங்களால் முடிஞ்சதை அந்த அம்மாவுக்கு நாங்கள் செஞ்சுருவோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழா எப்படி இருந்தது, இப்ப திருவிழா எப்படி இருக்கு, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? நாங்க கோயம்புத்தூர், ஆனா வருஷம் வந்துருவோம். எப்பவும் விட இன்னும் அதிகமாகவே கூட்டம் இருக்குது. இப்போ நிறைய பேர் விரும்புறதில்ல, ஆனால் கூட்டத்தை பார்த்தா எல்லாருமே ஒரு நம்பிக்கையில தான் வர்றாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டங்கள் வரும்போதுல தானா ஒடியாராங்க. இப்போ இருக்க தலைமுறையில் எல்லா பிள்ளைகளும் வாங்க, தெய்வங்கள் இருக்கு, கண்டிப்பா எல்லாம் சாமியை கும்பிட்டு அதனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கு. நம்ம கரூர் மாரியம்மன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்தே வந்துகிட்டு இருக்கேன். நிறையா சொல்லியிருக்காங்க கரூர் மாரியம்மன் பற்றி. இங்கே வண்டி எடுத்தாலும் இங்கே தான் வருவோம். ஒரு புக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு கூட இங்கே நான் புக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டுலாம் போவேன். எல்லாருமே நல்லா இருக்கணும் ப்ரோ. பொதுவாக நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சீரும் செழிப்பாக இருக்கணும் ப்ரோ. அடுத்து வளர்ந்து வர தலைமுறைக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த கல்ச்சரை நம்ம விட்டு கொடுக்குறோம். ஏன்னா கோயிலுக்கு வந்துட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு ட்ரெடிஷன், ஒரு நல்ல கல்ச்சரு. அதை விட்டு கொடுக்காம நம்ம காப்பாற்றி எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு திருவிழாவெல்லாம் கொண்டு போய் நம்ம அடுத்த சங்கதிகளுக்கு சேர்க்கறது நம்மளோட இதுதான் ப்ரோ.